நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களை உடனடியாக விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே என்று தெரியவில்லை என கூறி சம்பந்தப்பட்டவர்கள் சார்பில் ஆட்கொணர்வு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் குமாரசாமி, R கிருஷ்ணகுமார் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அப்பொழுது நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் அவர்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மருத்துவமனைக்கு கூட அவர்கள் கொண்டு செல்லப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J ரவீந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்னும் 24 மணி நேரம் ஆகவில்லை என்றும் அவர்கள் 24 மணி நேரம் தாண்டாததால் இதனை சட்டவிரோதமான காவலாக கடந்து செல்ல முடியாது என்றும் மேலும் மொத்தம் 930 பேர் நேற்றைய தினம் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அதில் 6 வழக்கறிஞர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த போராட்டம் வன்முறையாக மாறியதாகவும் பெண் காவலர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மேலும் அரசு பேருந்து சேதப்படுத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே இந்த 6 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டதாகவும் மற்றவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை அதாவது அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்ட பின்னர் தான் அவர்கள் அரசு பேருந்தை சேதப்படுத்தியதாக நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டது ஏன், கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, அதற்கான ஆதாரம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும், எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் ஒத்திவைக்கிறோம், ஆனால் அதுவரை இந்த 6 பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அதே போன்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களையும் உடனடியாக விடுவிக்க காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது அவர்களை விடுவிக்க மட்டும் தாங்கள் உத்தரவிடுவதாகவும் அவர்களுக்கான நிபந்தனைகளுடன் கூடிய அந்த விரிவான உத்தரவு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.